ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். 1 ராஜாக்கள் 11:38. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆகாப் ராஜாவின் அரண்மனை அருகில் நாபோத்துடைய அழகிய திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கென நாபோத்திடம் கேட்டான். நாபோத் ராஜாவுக்கு அதை தரமாட்டேன், அது என்னுடைய மூதாதையரின் சொத்து என மறுக்கிறான். இதை அறிந்த ராஜாவின் மனைவி ஏசபேல் நாபோத்தை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்குகிறாள். ஆகாப் ராஜாவும் அவன் மனைவி ஏசபேலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்களுக்கும் தங்கள் சந்ததிக்கும் சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள். இதேபோல் இஸ்ரவேலை ஆட்சி செய்த சாலமோனும் அவன் மகன் ரெகொபெயாமும் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் யெரொபெயாமை தெரிந்து கொண்டு, நீ என் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்கிறார். ஆனால் யெரொபெயாம் கர்த்தரை தேடாமல் கண்டுகுட்டிகளை உண்டாக்கினான், தனக்கு இஷ்டமானவர்களை ஆசாரியனாக்கினான். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யெரொபெயாமின் நாட்கள் முழுவதும் யுத்தம் நிறைந்த நாட்களாகவே இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தரின் இஷ்டப்படியெல்லாம் செய்த யெகூவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என வாக்களித்தார். அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டனர். நாமும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் நாமும் நமது சந்ததிகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிலைத்திருப்போம். அநியாயத்தை விதித்தால் நாமும் நமது சந்ததிகளும் வருத்தத்தையே அறுப்போம். சிந்திப்போம், மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். சிறப்பான நோக்கத்திற்காய் எங்களை தெரிந்து கொள்ளும் மகத்துவமானவரே, உமது பார்வைக்கு செம்மையானதை செய்வதற்கு உம்முடைய வார்த்தையிலே எங்கள் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் எங்களை ஆள ஒட்டாமல் காத்தருள விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர். எங்களுக்கு வரும் எந்த துன்பத்திலும் எங்களை தாங்கும் உமது கரத்தை உணர கிருபை செய்தருளும். தேவனே, எங்கள் உள்ளான சுபாவத்தை மாற்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் ஆகும்படி கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள எங்களுக்கு தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளவும், பெரியவர்களை கனம் பண்ணவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேவரீர் தந்தரவும், பேர்காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தரவும், நீண்ட காலமாக பிள்ளைக்காக ஜெபிப்போர் கண்ணீர்கள் களிப்பாக மாறத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஞ்சா, மதுபானம், புகையிலை, புகைப்பிடித்தல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட சிறுவர்கள், மாணவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் மனம் திரும்பவும், பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கிரியை செய்திட ஜெபிக்கிறோம். கடன், வறுமை, தோல்விகளினால் தற்கொலைக்கு முயற்சிக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் சாத்தானின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படவும் ஆத்மாக்கள் மீட்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பசி, பிணியினால் வாடுவோரின் துயர் துடைக்கப்படவும் அவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டு சமாதானம் இழந்து தவிக்கும் ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் உங்கள் பரிசுத்த கரத்தால் தொட்டு குணப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ தேவன் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் நன்மையானவைகளை செய்யவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் தேசத்தில் சமாதானம் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.